கார் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கடந்த வாரம் புதிய லான்ச்சஸ்க்கான வாரம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எக்கச்சக்கமான புதிய கார்ஸை ரிவீல் பண்ணிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் அவங்களுடைய கர்வ் எஸ்யூவியை ரிவீல் பண்ணிருக்காங்க. நிசான் எக்ஸ்ட்ரைல ரிவீல் பண்ணிருக்காங்க. மஹிந்திரா நிறுவனம் தாரோட 5 டோர் வெர்ஷனான தார் ராக்ஸை ரிவீல் பண்ணிருக்காங்க. மேலும் ஹியூண்டை நிறுவனம் அவங்களுடைய எக்ஸ்டரோட டியூவல் சிலிண்டர் சிஎன்ஜியை ரிவீல் பண்ணிருக்காங்க அப்படின்னு பல விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருக்கு. கார் இண்டஸ்ட்ரியில கடந்த வாரம் நிகழ்ந்த அனைத்து முக்கியமான விஷயங்களையும் இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். டாடா மோட்டார்ஸ் அவங்க ரொம்ப நாளா டீஸ் பண்ணிட்டு இருந்த டாடா கர்வோட இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் வெர்ஷன் மற்றும் கர்வ் EV இப்ப அபிஷியலா ரிவீல் பண்ணிருக்காங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மாஸ் மார்க்கெட் கூப்பே எஸ்யூவியா இந்த கார் வலம் வர இருக்கு. டிசைன் ஹைலைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்லோப்பிங் ரூஃப் லைன், ஃபிளஷ் ஃபிட்டிங் டோர் ஹேண்டில்ஸ் இந்த காரோட சிறப்பம்சமா பார்க்கப்படுது. ஃபீச்சர் வைஸும் 12.3 இன்ச் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், 6 ஏர்பேக்ஸ், ADAS டெக்னாலஜியோட இந்த கார் வரவிருக்கு. 1.5 லிட்டர் டீசல் ஆப்ஷன் இந்த கார்ல கொடுக்கவிருக்கிறது மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்ல டீசல் கம்மியா இருக்கிறதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் அடிஷனா தெரியுது. எலக்ட்ரிக் வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் 500 கிலோமீட்டர் ரேஞ்சோட ஆகஸ்ட் 7ஆம் தேதி இந்த காரோட பிரைசிங்கும் ரிவீல் பண்ணவிருக்காங்க. இது கூடவே சிட்ரோயின் நிறுவனமும் அவங்களுடைய பசால்ட் கூப்பே எஸ்யூவியை ஆகஸ்ட் 1st வீக்ல லான்ச் பண்ணவிருக்காங்க. இந்த காரும் மிட் சைஸ் எஸ்யூவில காம்பீட் பண்ணுது. சிட்ரோயின் C3 ஏர்கிராஸ் பேஸ் பண்ண இந்த கூப்பே எஸ்யூவி டாடா கர்வோட பட்ஜெட் செக்மெண்ட்ல போட்டி போடவிருக்கு. நிசான் நிறுவனம் அவங்க பங்குக்கு 4th ஜெனரேஷன் எக்ஸ்ட்ரைல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரிவீல் பண்ணிருக்காங்க. குறிப்பா இந்த கார் கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட்டா வெளிநாடுகள்ல இருந்து இம்போர்ட் பண்ணப்படுது. 1.5 லிட்டர் 3 சிலிண்டர் ஹைபிரிட் பவர் ட்ரெயின் 163 HP பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. 7 சீட்டர் கான்ஃபிகரேஷன்ல மட்டுமே இந்தியாவில் அவைலபிளா இருக்க போகுது. 12.3 இன்ச் டிரைவர் டிஸ்பிளே, 8 இன்ச் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், வயர்லெஸ் சார்ஜர், பேனரோமிக் சன்ரூஃப் அப்படின்னு பிரீமியம் செக்மெண்ட்ல டொயோட்டா ஃபார்ச்சுனரோட இந்த கார் காம்பீட் பண்ணுது. மேக்னெட்டிக் அடுத்தபடியா 2வது ப்ராடக்டா இப்ப எக்ஸ்ட்ரைலும் நிசானோட போர்ட்ஃபோலியோல இருக்கும். ஹியூண்டை நிறுவனம் அவங்களுடைய எக்ஸ்டர் சிஎன்ஜிக்கு பெரிய அப்டேட் கொடுத்திருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் அவங்களுடைய சிஎன்ஜி கார்ஸ்ல டியூவல் சிலிண்டர் டெக்னாலஜி மூலமா பூட் ஸ்பேஸ்ல பெரிய காம்ப்ரமைஸ் இல்லாம சிஎன்ஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப இதே மாதிரியே ஹியூண்டை நிறுவனம் அவங்களுடைய எக்ஸ்டர் எஸ்யூவிக்கு டியூவல் சிலிண்டர் டெக்னாலஜியை கொடுத்திருக்காங்க. இந்த புதிய எக்ஸ்டர் சிஎன்ஜியோட ரேஞ்ச் 8.5 lakhsல இருந்து தொடங்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நீண்ட நாட்களா மஹிந்திரா டீஸ் பண்ணிட்டு இருந்த தார் 5 டோர் எஸ்யூவியை இப்ப அபிஷியலா ரிவீல் பண்ணிருக்காங்க. தார் ராக்ஸ் அப்படின்னு பெயரிட்டு இருக்கிற இந்த காருக்கு அப்டேட் பண்ணப்பட்ட ஃப்ரண்ட் கிரில், அலாய் வீல்ஸ், ரியர் LED டெயில் லேம்ப்ஸ், இன்டீரியர்ல பெரிய டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், பேனரோமிக் சன்ரூஃப் அப்படின்னு பல அடிஷன்ஸ் இருக்கு. 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் என்ட்ரி லெவல்ஸ்லயும் 2.2 லிட்டர் 4x4 ஆப்ஷனோட டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்லயும் டீசல் ஆப்ஷன்ஸ் கொடுக்கவிருக்காங்க. இது வரைக்கும் தார் அர்மடா அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்த சமயத்துல தார் ராக்ஸ் அப்படின்னு புதிய பெயரிட்டு இருக்காங்க மஹிந்திரா நிறுவனம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி அபிஷியலா இந்த தார் ராக்ஸ் ரிவீல் ஆக இருக்கு மஹிந்திராவோட போர்ட்ஃபோலியோக்கு. ரெனோ நிறுவனம் கூடிய விரைவில் இந்தியால அவங்களுடைய டஸ்டரை லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவல் ஏற்கனவே வெளிவந்திருக்கு. மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்ல ஏற்கனவே ரெனோ டஸ்டர் சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டா இருந்திருக்கு. இப்ப கூடிய விரைவில் லேட்டஸ்ட் ஜெனரேஷனை இந்தியால லான்ச் பண்ணவிருக்காங்க. மேலும் இந்தியால லான்ச் பண்ண போற வெர்ஷனை யூரோ என்கேப்ல இப்போ கிராஷ் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த டெஸ்ட்ல ரெனோ டஸ்டர் 3 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. இதே பிரைஸ் பாயிண்ட்ல விற்பனையாகிற மற்ற கார் நிறுவனங்களோட கார்கள் மேஜரா 5 ஸ்டார் ரேட்டிங் தான் வாங்கியிருக்கு. 3 ஸ்டார் ரேட்டிங்கோட ரெனோ டஸ்டர் இந்தியாவுக்கு வரும்போது எப்படி மேனேஜ் பண்ணும் அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கியா நிறுவனம் அவங்களுடைய பிரீமியம் எலக்ட்ரிக் எஸ்யூவியான EV6 இப்போ அபிஷியலா ரீகால் பண்ணிருக்காங்க. இதற்கு முக்கியமான காரணமா இன்டெகிரேட்டட் சார்ஜிங் கண்ட்ரோல் யூனிட்ல கோளாறு இருப்பதாகவும் அதை சரி செய்வதற்காக ரீகால் பண்ணிருக்கதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மார்ச் 3, 2022 இருந்து ஏப்ரல் 14, 2023 ஆண்டு வரைக்கும் விற்பனையாயிருக்கிற இந்த கியா EV6 வெஹிக்கிள்ல அவங்களே ரீகால் பண்ணி சரி செஞ்சு தருவாங்க. EV6 பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 61 lakhsல இருந்து 66 lakhs வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல விற்பனை ஆகுது. ஸ்கோடா நிறுவனம் ஏற்கனவே சப் 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ சமீபத்துல இந்த காரோட ரியர் எண்ட ஹைலைட் பண்ற மாதிரி புதிய டீசரையும் வெளியிட்டிருக்காங்க. ஸ்லீக்கான LED டெயில் லேம்ப்ஸ் மற்றும் போல்டான ஸ்கோடா பேட்ஜிங் ஏற்கனவே விற்பனை ஆயிட்டு இருக்கிற ஸ்கோடா குஷாக் மாதிரியே இருக்கு. இந்த கார்ல 10 இன்ச் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் மற்றும் 8 இன்ச் டிஜிட்டல் டிரைவர் டிஸ்பிளே கொடுக்க போறதா தெரியுது. இந்த கார்ல மெஜாரிட்டியா 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் 115 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த இன்ஜின் மெட்சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்லயே காம்பீட் பண்ணும்போது சப் 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்ல ரொம்பவே பவர்ஃபுல் இன்ஜினா பார்க்கப்படும். ஆடி நிறுவனத்தோட பிரீமியம் பாப்புலரான செடான் கார்கள் மாடலான A4 மாடல்ஸை இப்போ ரிமூவ் பண்ணிருக்காங்க. புதிதாக வர செடான்ஸ்க்கு A5 அப்படின்னு பெயரிட்டு இருக்காங்க. உலகம் முழுக்க அவங்களுடைய எலக்ட்ரிக் கார்ஸ்க்கு ஈவன் நம்பர்ஸையும் பெட்ரோல் கார்களுக்கு ஆட் நம்பர்ஸையும் கொடுக்கவிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த புதிய A5 ரேஞ்ச் மைல்ட் ஹைபிரிட் டெக்னாலஜியோட அப்டேட்டட் பவர் ட்ரெயினோட வரவிருக்கு. கடந்த வாரம் கார் இண்டஸ்ட்ரியில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பத்தி தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.